ஊக வணிகர்களுடைய வகைகள் பார்க்க போறோம். பங்கு மாற்றத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறவங்க யாருன்னா ஊக வணிகர்கள். இப்போ ஊக வணிகர்கள்ல மொத்தம் 4 வகையா இருக்கிறாங்க. ஒன்று வந்து காளை அப்படிங்கிற ஊக வணிகர். அவர் காளை அப்படின்னு சொல்லலாம். காளைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு எதிர்மறையான மனப்பான்மை இல்லாம நேர்மறையான மனப்பான்மையோட இருப்பார். ஆப்போசிட் ஒரு இதுவே இருக்காது அவர்கிட்ட. நேர்மறையான மனப்பான்மையா இருப்பாரு. விலை எப்பவுமே ரேட் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வணிகர். அப்போ ரேட் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டேஜில் அந்த பங்குகளை அவர் வந்து வித்துருவார். ஸோ அதுக்காக அவர் நேர்மறையான மனப்பான்மையோட விலை எப்போ உயரும் 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 சொல்லி பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஊக வணிகர் பேர் யாருன்னா காளை. இவர் வந்து இன்னொரு பேர் இருக்கு இவருக்கு, காளை ஊக வணிகர் அப்படிங்கிறத விட தெஜிவாலா அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. எனவே இவர் வந்து காளை ஊக வணிகர் அப்படின்னு சொல்றோம். ஒன்று, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான மனப்பான்மை இருக்குமானா நிச்சயமா இருக்காது. அப்போ நிச்சயமா எந்த மனப்பான்மை மட்டுமே இருக்கும்னா மனப்பான்மை மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வது வகையான ஊக வணிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரடி வகை ஊக வணிகர். யாரு? கரடி வகை ஊக வணிகர். இவருக்கு வந்து எப்பவுமே எதிர்மறையான மனப்பான்மை மட்டும்தான் இருக்கும். அப்ப இவருக்கு எந்த மனப்பான்மை கிடையாது? மனப்பான்மை இருக்காது. அப்ப எதிர்மறையான மனப்பான்மை இருக்கிறதுனால இவர் வந்து விலை ஏற்றம் பெறும் நினைக்க மாட்டாரு. விலை குறையுமான்னு மட்டும் பார்ப்பார். விலை குறையுமான்னு சொன்னா நஷ்டத்துக்காக விற்கிறதுக்காக கிடையாது. விலை குறையுமா அப்படிங்கும்போது விலை குறையும் போது அந்த பங்குகள் என்ன பண்ணுவாரு? ஸ்டாக் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் விலை ஏறும்போது சேல் பண்ணிடுவாங்க. விலை குறையுமா குறையுமா குறையுமான்னு எதிர்பார்க்குவார். அப்போ ரேட்டு குறையுமான்னு எதிர்பார்க்கறதுனால தான் இவர் என்னன்னு சொல்றோம்னா எதிர்மறையான மனப்பான்மை கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா மண்டிவாலா அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு இவருக்கு. எனவே இவர் வந்து கரடி வகை ஊக வணிகர். அப்ப இந்த 2 ஊக வணிகர்களையும் ஒருத்தர் காளை, இன்னொருத்தர் கரடி. இவர் வந்து நேர்மறையான மனப்பான்மை கொண்டவர். ஆனா இவர் வந்து இவர் விலை ஏறும்னு எதிர்பார்ப்பார். இவருக்கு தெஜிவாலான்னு ஒரு பேர் இருக்கு. இது 2 வகையான ஊக வணிகர்களும் பங்கு சந்தையில பங்கு மாற்றத்துல மிக முக்கியமான ஊக வணிகர். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஊக வணிகர் ஒருத்தர் இருக்காரு, கலைமான். இது கலைமான் ஊக வணிகர். மான் எப்படி காட்டுல எந்த நேரமும் எச்சரிக்கையா இருக்குமோ, எந்த நேரமும் எதையுமே பேஸ் பண்ற தயாரா இருக்குமோ, அந்த மாதிரி இந்த ஊக வணிகர் பங்கு சந்தையை பொறுத்த அளவுல பங்கு மாற்றத்தில் இவர் வந்து எச்சரிக்கையான ஒரு ஊக வணிகர். விலை ஏறுமானும் பார்ப்பாரு, விலை வந்து குறைமானும் பார்ப்பாரு. அதே போல எப்போ அதுவும் விலை ஏற்றம்ங்கிறதோ அந்த டைமை பார்த்து உடனடியாக பங்குகள் என்ன பண்ணிடுவாருன்னா விற்பனை. அப்படி பண்ணும்போது அவருக்கு முனைமம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட். அப்போ அந்த முனைமம் அப்படிங்கிறது தான் இவருக்கு கிடைக்கிற தொகை. ஸோ எனவே இவருக்கு வந்து எச்சரிக்கையான ஊக வணிகர்னு ஒரு பேர். அதே போல விலையை பங்குகளை வாங்கவும் செய்வார், அதே போல பங்குகளை தெரிவிக்கவும் செய்வார். அதனால இவர் முனைம வேட்டையாளர், அதாவது பிரீமியம் ஹண்டர் அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. சரியா? இவர் வந்து கலைமான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலுக்காக வாத்தினுடைய படம் இல்லாததுனால இது ஒரு முடவாத்து அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் வந்து வாத்துங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே மெதுவாக தான் நடக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காரு. சரியா? அந்த மாதிரி இவர் பங்கு மாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊக வணிகர். முடவாத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லேண்ட் டக் அப்படின்னு பேர். அது ஒரு நடக்கிறதே ஸ்லோவாக நடக்கும். ஆனால் அதனுடைய ஒரு காலை நம்ம உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் எப்படி நடக்கும்னா அப்போ எப்பவுமே அவர் ஸ்டேபிளாக ஒரே மாதிரி ஒரு முடக்கப்பட்ட நிலையிலே இருப்பார். அப்போ அதனால தான் இவருக்கு முடவாத்துன்னு பேர். இவர் என்னன்னா தற்போதைய தனது நடவடிக்கைகளை களைவதற்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு ஊக வணிகர். தற்போதைய அவருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை களையறதுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊக வணிகர். போராட்டமே அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனவே இவர் எப்பவுமே எந்த ஸ்டேஜில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்ட நிலையில் இருப்பார். அவர் தான் இது வந்து கலைமானை கம்பேர் பண்ணும்போது கலைமானுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம். இவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார், ஆனால் இவர் ரொம்ப லேசியாக ரொம்ப ஸ்லோவில் இருப்பார். ஆச்சா? இவர் வந்து பங்குகளை வாங்கி வித்துருவார். இவர் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுலேயே அவருடைய காலத்தை பண்ணுவார். அதனால இவர் பேர் முடவாத்து அப்படின்னு சொல்லி பேர். ஆக இப்போ 4 வகையான ஊக வணிகர்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து காளை அப்படிங்கிற ஒரு ஊக வணிகர் பார்த்தோம். இவர் ஒரு நம்பிக்கையான ஊக வணிகர்னு சொல்லலாம். அதனால தான் இவர் நேர்மறை மனப்பான்மை கொண்டவர். இவருக்கு இன்னொரு பேர் தெஜிவாலா. இவர் ரேட் எப்படி நினைப்பார்? எப்பவுமே விலை அதிகமாகும் நினைக்கிறவர். அடுத்தது கரடி வகையான ஊக வணிகர் வந்து விலை எப்படி
எப்படின்னா முனைமை எப்பவுமே எப்படி இருப்பாரு? சுறுசுறுப்பா, வெரி குட், சுறுசுறுப்பா முன்னெச்சரிக்கையோட இருப்பாரு. அதனால இவருக்கு பேர் எச்சரிக்கையான ஊக வணிகர் மற்றும் முனைமை வேட்டையாளர். கடைசி ஊக வணிகர் இவர் எப்படி இருப்பாரு? முடக்கப்பட்ட நிலையில் இருப்பார். அப்போ முடக்கப்பட்ட நிலையில எப்படின்னா தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து போராடி கொண்டிருப்பார். அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பார்? போராடி கொண்டே இருப்பார். எனவே இவர் முடக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊக வணிகர். அப்ப இந்த 4 ஊக வணிகர்களும் மட்டும்தான் பங்குச்சந்தையில மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறாங்க. சரியா? இப்போ யார் யார் ஃபர்ஸ்ட் ஊக வணிகர் யாரு? அடுத்தது யாரு? அடுத்தது ஓகேவா? சரி, கட் பண்ணுங்க.